Hi students, welcome to SIL Science Simplified. இன்னைக்கு வந்து நம்ம Klinefelter syndrome தான் பார்க்க போறோம். கிளாஸ் 12 பயாலஜில இருந்து வர டாபிக். ஸோ ஒவ்வொரு வருஷமும் நீட் எக்ஸாம்ல இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த Klinefelter syndrome வந்து ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸ் கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஹியூமனுக்கு வந்து 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. அதில் 44 வந்து நம்ம ஆட்டோசோம்ஸ்னு சொல்லுவோம், 2 தான் வந்து செக்ஸ் குரோமோசோம் சொல்லுவோம். ஸோ மேலுக்கு வந்து XY குரோமோசோம்ஸும் ஃபீமேலுக்கு வந்து XX இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரம் யார் கண்டுபிடிச்சான்னா ஒரு அமெரிக்கன் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், நேம் வந்து ஹாரி கிளைன்ஃபெல்டர். அவங்க தான் வந்து இது கண்டுபிடிச்சது 1942ல். ஆக்சுவலாக இதில் என்ன நடக்கும்னா அது ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன். இதில் என்ன ஆகிடும்னா ஒரு மேல் பாய் வந்து எக்ஸ்ட்ரா காப்பி ஆஃப் எக்ஸ் குரோமோசோமோட பிறப்பாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரைசோமி ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மேலுக்கு வந்து XY குரோமோசோம்ஸ் இருக்கும், இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ அடிஷனல் காப்பி ஆஃப் எக்ஸ் இருக்கும், அதனால தான் இது வந்து ட்ரைசோமி ஆஃப் எக்ஸ் குரோமோசோம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா 47 குரோமோசோம்ஸ், அதாவது இப்படி பிரித்து எழுதுவாங்க 44 + XXY. இது 1 மார்க்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது என்ன ஆக்சுவலாக நடக்கும்னா அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல், அதாவது கேமெட் ஃபார்மேஷன் அப்போ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்லாம் சரியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாததுனால இந்த மாதிரி கண்டிஷன் வரும். ஸோ அதனால என்ன ஆகும்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் போது எக்ஸஸ் ஓவா வந்து ஒய் ஸ்பெர்மோட சேர்ந்து நமக்கு XSY ஜைகோட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அதோட கிளினிக்கல் சிம்டம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சிம்டம் இருக்குன்னா லோ டெஸ்டோஸ்டெரான் இருக்கும், அதாவது அவங்களோட மேல் பார்ட் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்காது. அது மாதிரி ஸ்டெரில் மேலா இருப்பாங்க, அதாவது மேல் தன்மையெல்லாம் அவங்களுக்கு குறைவா இருக்கும். ஆனால் ஃபெமினிஸ்ட் மேலா இருப்பாங்க, அதாவது ஃபீமேல் பார்ட்டெல்லாம் அவங்களுக்கு வளர ஆரம்பிக்கும், அதை ஃபீமேல் தன்மையாக இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து கைனோகோமாஸ்டியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும்னா அவங்களுக்கு வந்து ரெடியூஸ்டு மசில் மாஸாக இருக்கும், கம்மியாக இருக்கும், ஃபேஷியல் ஹேர் கம்மியாக இருக்கும், பாடி ஹேர் கம்மியாக இருக்கும், அவங்க டாலாக இருப்பாங்க, நேரோ ஷோல்டராக இருப்பாங்க, கோர்ஸ் வாய்ஸாக இருப்பாங்க, பிரெஸ்ட் வந்து என்லார்ஜாக இருக்கும், மென்டல் ரிட்டார்டேஷன், இதெல்லாம் தான் அவங்களோட சிம்டம்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து நல்லா கேர்ஃபுல்லாக படிங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், ஒவ்வொரு இயரும் வந்து நீட்லேருந்து கேட்குறாங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.